பெண்களோட வாழ்க்கை அப்படின்றது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல மாற்றங்களை சந்திக்கும். இந்த மாற்றங்களுக்கு முக்கிய காரணம் ஹார்மோன் ஏற்ற இறக்கங்கள் பெண்களோட உடல் அண்ட் மன ஆரோக்கியத்தை பெரிதும் பாதிக்கும். மாதவிடாய், கர்ப்பம், மெனோபாஸ் மாதிரி காலங்கள்ல ஹார்மோன் மாற்றங்கள் அதிகமா இருக்கும். இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் லெவல் பண்ண பல இயற்கை வழிகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் விதைகளை உணவுல சேர்த்துக்கிறது. சில குறிப்பிட்ட விதைகள் பெண்களோட ஹார்மோன் சமநிலையை சீராக்குறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இன்னைக்கான வீடியோல பெண்களோட ஹார்மோன் லெவலை சீராக்கக்கூடிய அந்த 5 வகை விதைகள் பத்தி தான் நாம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னால வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். ஃபர்ஸ்ட் ஒன், எள் விதை. எள் விதையில பிளாக் சீட் லிட்னானன்ஸ் அப்படின்ற பைட்டோ ஈஸ்ட்ரோஜன்கள் இருக்கு. இது பெண்களோட ஈஸ்ட்ரோஜன் லெவலை சீராக்க உதவுது. அது மட்டும் இல்லாம இதுல கால்சியம், அயன் அண்ட் மெக்னீசியம் மாதிரி தாது உப்புகள் நிறைஞ்சிருக்கிறதுனால எலும்பு ஆரோக்கியத்துக்கும் நல்லது. நம்பர் 2, பூசணி விதை. பூசணி விதையில துத்தநாகம் நிறைஞ்சிருக்கு. துத்தநாகம் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தியை சீராக்க உதவுது. அண்ட் பூசணி விதையில மெக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் கே மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. நம்பர் 3, சூரியகாந்தி விதை. சூரியகாந்தி விதையில விட்டமின் இ நிறைஞ்சிருக்கிறதுனால பெண்களோட சரும செல்கள் டேமேஜ் ஆகுறதுல இருந்து சேவ் பண்ணுது. விட்டமின் இ ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் செலீனியம் நிறைஞ்சிருக்கிறதுனால தைராய்டு ஹார்மோன் செயல்பாட்டுக்கும் ரொம்பவே அவசியமானது. நம்பர் 4, அன்னாசி விதை. அன்னாசி விதை புரோமிலின் அப்படின்ற என்சைமை கொண்டது. இது புரதத்தை ஜீரணிக்க உதவுது. அது மட்டும் இல்லாம அன்னாசி விதையில உள்ள மெக்னீசியம், மாங்கனீஸ், விட்டமின் சி மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுது. நம்பர் 5, சியா விதை. சியா விதையில ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு. இது இதய ஆரோக்கியத்துக்கு நல்லதும் கூட. சியா விதையில கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் மாதிரி தாது உப்புகள் இருக்கிறதுனால பெண்களோட எலும்பு ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது. ஏன் இந்த விதைகள் முக்கியம் அப்படின்னா, விதைகள் அப்படின்றது தாவரங்களோட இனப்பெருக்க உறுப்புகள். ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கக்கூடியது. புரதம், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் தாது உப்புகள் மாதிரி முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் விதைகள்ல அதிக அளவு நிறைஞ்சிருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் உடலோட பல்வேறு செயல்பாடுகளுக்கு, குறிப்பா பெண்களோட ஹார்மோன் சமநிலையை சீராக்குறதுல முக்கிய பங்கு கொண்டிருக்கு. சோ நாம இப்ப சொல்லியிருக்க விதைகள் பெண்கள் தங்களோட உணவுல கட்டாயம் சேர்த்துக்கலாம். சேம் டைம்ஸ் விதைகளை நிறைய எடுத்துக்காம ஒரு கைப்பிடி அளவு விதைகளை ஒவ்வொரு நாளும் ஃபுட்ஸ்ல சேர்த்துக்கலாம். அண்ட் டைரக்டாவோ இல்லைன்னா மற்ற உணவுகளோட கலந்தும் சாப்பிடுறது நல்லது. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.